நியூஸ்டே நேயர்களுக்கு வணக்கம். மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சும் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. நம்ம தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் நடத்தக்கூடிய நடைபயணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நேற்று 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போயிருக்காரு. ஒன்னு நாமக்கல், இன்னொன்னு பரமத்தி வேலூர். இந்த 2 தொகுதிகளுக்கு போயிட்டு அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நேத்து கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலம் ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது மிக நீண்ட மேம்பாலம், இதுக்கு நாங்க ஜிடி நாயுடு பேர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சு நேற்று ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்தினாங்க. இதுக்கு சில நடிகர்கள் கூட வாழ்த்தெல்லாம் சொல்லி வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி மகிழ்கிறார். அதற்காக கோயம்புத்தூர்காரனுங்கிற முறையில நான் பெருமைப்படுறேன். இத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இவங்க ஒரு பக்கம் சமூக நீதி கட்சி, நாங்க இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறைகள்லாம் குறைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடோட பேர் வைக்கிறாங்க. இத சீமான் அவர்கள் ஏங்க தீரன் சின்னமலை பேரை வச்சிருக்கலாம்ல, அவரும் அதே கோயம்புத்தூர்காரர் தானே. இவங்ககிட்ட கேட்கும் போது இவங்க என்ன சொல்றாருன்னா, அவர் கோயம்புத்தூர்ல பிறந்தவர், கோயம்புத்தூருக்காக பல விஷயங்கள் பண்ணிருக்காரு, அவர் ஒரு சயின்டிஸ்டுங்க, அதனாலதான் ஜிடி நாயுடு பேரே வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு மாற்றா இவர் பேரை வச்சிருக்கலாமே. சீமான் மட்டும் இல்ல, பல எதிர்கட்சி தலைவர்களுமே திமுகவை சாடினாங்கன்னு தான் சொல்லணும். திமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம், ஜாதி சம்பந்தமா எந்த ஒரு பேரையுமே நாங்க எங்கேயுமே உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லுமே சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா அவங்க பண்ற செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஜாதியை மையப்படுத்தி தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொகுதியிலையுமே, இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நிக்க வைக்கிற ஒரு தொகுதியிலையுமே அவங்களுடைய வேட்பாளர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜாதி வாரியா பிரிச்சுதான் நிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீ சொன்ன இல்லையா, அந்த மேம்பாலத்துக்கு ஜாதி பேரை மையப்படுத்தி அந்த ஒரு நபருடைய பேரை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாத்துலயுமே இது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. இது மட்டும் இல்லாம நமக்கு முன்னாடியே தெரியும், இந்த ஜூலை 14ஆம் தேதி ஓரநீர் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடுக்கடுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க இல்லையா. அந்த திட்டங்கள்லாம் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கா இல்ல மூடிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அது சரிவர போகுதான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போ இந்த கேள்விதான் துரைமுருகன் அவர்கிட்ட ஊடகங்கள் கேக்குறாங்க, என்ன சார் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் நடத்துனீங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஆரம்பிக்கப்பட்ட அரசு பள்ளிகள் 26 அரசு பள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த அரசு பள்ளிகள்ல பள்ளிகளை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடங்கள்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம், ஏன் இப்படிலாம் பண்றீங்க, மாணவர்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இன்னும் தான் பசங்க வரவே இல்லையே, வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை, நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஊடகங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இல்ல மூத்த தலைவர்கள் யார்கிட்டயாவது மீடியா போயிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல சேகர் பாபு அவர்கள் மீடியா, நீ எந்த ஊடகம், நீ எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும், இவங்க ஊடகங்களை மதிக்காம போனதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலுமே இப்ப இருக்கக்கூடிய ஊடகங்கள் முக்காவாசியோட நிலைப்பாடு என்னன்னா, திமுக ரொம்ப ரொம்ப நல்ல கட்சி, ஆளும் கட்சியா இருக்கிறதுல இவங்க தான் சிறப்பா செயல்படுறாங்க, இத்தனை ஆண்டுகள்ல இவங்க செய்த சாதனைன்றது அவ்வளோ இவ்வளோன்ற மாதிரி திமுகவுக்கு எந்த விதத்துலலாம் முட்டு கொடுக்க முடியுமோ அந்த விதத்துலலாம் முட்டு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது நேத்துக்கு பார்த்த அப்படின்னா, ஆல்ரெடி வேங்கை வயல்னு ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இன்ன வரைக்குமே முதல்வர் அங்க போகல. என்னதான் அவங்க யார் அந்த சம்பவத்தை பண்ணாங்களோ அவங்கள புடிச்சிட்டோம், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட நேத்து மதுரையில குடிநீர் தொட்டியில மலம் கலந்திருக்காங்க. மதுரை மாவட்டம் அமுச்சியாபுரம் கிராமத்தில் குடிநீர் தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட அதிர்ச்சி வீடியோ ஆனது தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகுது, அந்த மலம் கிடக்கிறது அப்படியே தெரியுது. அத தெரியாமலே பல பொதுமக்கள் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. என்னன்னு போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, குடிநீர் தொட்டியில மலம் கலந்திருக்க அவலம் மறுபடியுமே அரங்கேறி இருக்கு. இவங்க வேங்கை வயல் சம்பவத்திலே அந்த குற்றவாளிக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அசம்பாவிதம், இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்காது. இவங்க அதுல தண்டிக்காம விட்டதான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி இதுலயுமே திமுக மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுது. திமுக நிர்வாகிகள் மேலேயும் திமுக அமைச்சர் மேலேயும் குற்றச்சாட்டு அப்படின்றது அடுக்கடுக்கா வந்துட்டே தான் இருக்கு. இப்ப நேத்து கூட நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் அமைச்சர் பதவியில உட்கார போறாரா, அதற்கு திமுக நிர்வாகிகள் உதவ போறாங்களா? ஏன்னா நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மனு கொடுத்திருந்தாங்க திமுக சார்பில் இருந்து. அந்த மனுல ஜாமீன் நிபந்தனைகளை தளர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, உதயநிதி அவர்களுக்கு இவர் அமைச்சரா உட்கார வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் திமுக சைட்ல இருந்து வருது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் மக்களுக்கு வேணா கெட்டவங்களா இருக்கலாம்,
மக்கள் மனசுல இடம் பிடிக்காத ஆளா இருக்கலாம், ஆனா திமுக நிர்வாகிகளுக்கும் திமுக அமைச்சர்களுக்குமே வந்து அவர் நல்லா தெரியும். ஒரு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பக்காவா செஞ்சு முடிக்கிற செயல் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கும். அதனாலதான் அமைச்சர் பதவியில உட்கார வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான மறைமுகமான செய்தி வந்து வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து நேத்து எடப்பாடி அவர்கள் போன சட்டமன்ற தொகுதியிலையும் கூட டிவிகே உடைய கொடி பறக்குது. முந்தா நாளும் பார்த்தோம், நேத்திக்கும் பார்க்க முடிஞ்சது. இந்த தாவேகாவுடைய ஆதரவு அப்படின்றது அதிமுகவுக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இவங்க இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து எடப்பாடி அவர்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்காக பாரதிய ஜனதாவோடு ஒத்த கருத்துடைய கட்சியோடு இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். திமுகன்ற தீய சக்தி அகற்றதுதான் எங்களுடைய வேலை. அதுக்காக தான் அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே இணைஞ்சது. இந்த கூட்டணி திமுகன்ற தீய சக்தியை விரட்டியே தீரும். அதுக்கு சில கைகள் கூட இங்க கூட கூட்டு சேர போகுது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தாரு. இப்ப பொதுவாவே எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு, இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. எங்கேயுமே அவர் லூஸ் டாக் விட்டு மீடியா முன்னாடியோ இல்ல மக்கள் முன்னாடியோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எதை பேசினாலுமே இவர் யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு தலைவர் அது எடப்பாடி அவர்கள். அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்படின்னா இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். டைரக்டா தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட கூட்டணிக்காக பேசியிருக்காங்க, தொகுதிக்காக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் கசியுது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வருமான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தலைவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேகா எப்படிங்க வரும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே இருக்கு. இதற்கு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க திமுக திட்டமிட்டே கரூர்ல அந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை நடத்திருக்கு. இன்னைக்கு வரைக்குமே சிபிஐ கமிஷன் போடுங்க, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை திமுக கண்டுகொள்ளவே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, திமுக இதன் பின்னணியில இருந்திருக்கு. அதனாலதான் சிபிஐ கமிஷன் வைக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. சோ திமுகவை ஒழிக்கணும் அப்படின்றதான் இப்போதைக்கு விஜய் அவர்களுடைய முதல் முக்கியமான நோக்கமா இருக்கும். அதனால அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த கூட்டணி எப்படி நடக்குதுன்னு. தாவேகாவை பொறுத்தவரை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் நிகழ்வு நடந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. நம்ம முன்னால இருந்தே பேசிட்டு இருக்கோம், 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட வந்து சந்திக்கல, போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி. அந்த நிலையில வந்து மொபைல் கால் மூலமா வந்து எல்லார்கிட்டயுமே பேசியிருந்தாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதுக்கடுத்து பார்த்த அப்படின்னா, இப்ப நீ ஒரு விஷயம் சொன்ன, கொள்கை எதிரி வந்து பாஜகவா இருக்கும்போது எப்படி கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து ஊடகங்கள்ல வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதே வந்து திமுக அதிமுக 2 பேரையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய கட்சி ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இப்போ வரைக்குமே கூட்டணி அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கு, தேர்தல் களம் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கு. இதை வந்து யாருமே விமர்சனம் பண்ண முடியாது, ஏன்னா அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படின்ற போது இன்னும் தேர்தல் களம் ஆரம்பிக்க 6 மாத காலம் இருக்கு. இந்த 6 மாத காலத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வருது. அது மட்டும் இல்லாம நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாரு. இதே இது கரூர் மாவட்டத்துக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்ப போனாரு அப்படின்னா அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருந்தாரு. அதனாலதான் கரூர் மாவட்டத்துக்கு இன்ன வரைக்கும் போகாம இருக்காரு, இல்லைன்னா அவர் வந்து வீம்புக்குன்னு இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆமா, இதுக்கு தாவேகா சார்பில் சரியான விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. காவல்துறையினர் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க கரூர் வருவோம். இப்ப கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு கரூர் வருவாரு அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, ஏன்னா ஆல்ரெடி வரும்போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இன்னுமே அவர் வந்து இந்த மாதிரி சில தவறுகள் நடக்கணுமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட அவர் வராம இருக்கலாம். உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தெரியாம இந்த மாதிரி அவதூறா தவறுகளை பரப்பாதீங்க அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கும் எடப்பாடி அவர்கள் சில தொகுதிகளுக்கு போறாரு. இன்னைக்கு எங்க போறாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நன்றி.